ஹலோ. குமுதா போலீஸுக்கு போன் செய்தா. சந்துரு கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே அவன் செய்து வந்த பல குற்றங்களுக்காக சிறைக்கு அனுப்பப்பட்டான். என்ன சார் எல்லாரும் சோகமா இருக்கிறீங்க? அதவன் குமுதா டாக்டர் டாக்டர் உள்ள இருக்காங்க. நர்சல்லாமா என்ன சார் உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, நீங்க ரொம்ப ஸ்பீடு சார். ஒண்ணு கவலைப்படாதீங்க சார், முருகன் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். முருகா நான் உன் பிறவே வைக்கிறேன்டா. சார் என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. குமுதாவே எனக்கு இப்பதான் சொன்னா, அதுக்கப்புறம் தான் டாக்டர் வர வச்சேன். இப்ப ஒண்ணும் கஷ்டம் இல்லையே. குமுதா கொஞ்சம் ஒலி கூட தாங்க மாட்டா. எல்லாரும் அப்படித்தான் சார். நர்சம்மா என்னம்மா என்னாச்சு? எப்படி இருக்கு? வெளியில எடுத்தாச்சு. டோன்ட் வரி. ஆனா பொண்ணா அலியா? ஆலி அலியா இந்த அருக்கு பாருங்க. என்ன சார் நெருஞ்சி முள்ளு? ஆமா, இந்த நெருஞ்சி முள்ளு தான் அம்மா கால்ல குத்து இருக்குது. பெரிய டாக்டருக்கு போன் பண்ணாங்க, அவர் வர முடியல, ஆபரேஷன்ல இருக்காரு. நான் நர்ஸ் எல்லாம் வந்தோம். நாங்க வரட்டுங்களா? சார் இது எங்களுது. ஆமா, பத்திரமா வச்சுங்க. சரி. இந்த முள்ளு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம்? வெறும் காலால தோட்டத்துல சுத்தாதே சுத்தாதே 1000 தடவை சொல்லிருக்கேன். கேட்டா தானே பத்தியா எவ்வளவு பெரிய முழு குத்துருக்கு. என்ன ஆகுது? என்ன ஆகுது? எடுத்து வெளியே போறது. நீங்க பண்ண கலாட்டாவில அம்மாவுக்கு பிரசவ வேதனை அலி பிறந்துருச்சு நினைச்சு பேரு கூட வச்சுட்டேன் சார். எப்படி இப்போ? ஒரு சின்ன குண்டூசியால நானே எடுத்திருப்பேன். இதுக்கு போய் டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு அமலுக்கு வெளிப்படுத்திட்டீங்களே. முள்ளு குத்துறது அவனுக்கு தெரியும். என் மனசு எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? இதுக்கே இப்படி துடிச்சா ஆணி குத்தி இருந்துச்சுன்னா உயிரே போயிருக்கும். எங்கம்மா அது? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, லேசா கொமட்டல் அவ்வளவுதான். கும்பிட்டல கும்பிட்டு வாந்தியா மாறும், வாந்தி ஜெர்மா மாறும், ஜெர்மா ஜென்னியா மாறும். இப்படி விட்டுட கூடாது. ஐயோ, என் விஷயத்துல ஒண்ணு 100 கற்பனை பண்ணி பாக்குறதே உங்களுக்கு வாடிக்கையா போச்சு. வாங்க. டாக்டர் 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 போன் பண்ணுங்க. என்னத்துக்கு? டாக்டர் போன் பண்றேன். என்ன சும்மா இரு. கேளுங்க. ஐயோ, டாக்டர் வர வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க. இப்ப எதுக்கு டாக்டர் போன் வைங்க? இது இப்படியே விட்டா பெருசா வளர்ந்துடும். கடவுளே, பெருசா வளர்ந்தாதானே நல்லது. என்ன சொல்ற நீ? நமக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி. ஐயோ ஐயோ, பெரியவங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது? என்னங்க இது? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே. ஊர்ல எல்லாம் என்ன நல்ல பையன் நினைச்சிட்டு இருக்காங்க. என் மானமே போயிடுவேன். ஒண்ணு பண்ணலாம், பொட்டி பொடிக்க எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே போயிடலாம். இங்க பாருங்க, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. இது முறையா பிறக்க போற குழந்தை, மறந்துட்டீங்களா? நம்ம கல்யாணம் ஆச்சுல. ஐயோ, பாருங்க. என்ன சொன்ன நீ? என்ன கண்டாலே உங்களுக்கு அம்மா, இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் உங்களை எப்படிதான் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. எதுக்குமா? சரி, நீங்க படுத்துக்கோ, நான் மெத்தல படுத்துக்கோ. இருங்க இருங்க இருங்க, நீங்க எதுக்கு வெளியில போய் படுத்துக்கணும்? அசுந்த மருந்து கேட்க உண்மையில பட்டுச்சுன்னா இங்க வாங்க வாங்க. சுத்தா அசடா இருக்கீங்களே. நம்ம எப்போ போல பழகலாம் கொள்ளலாம். எத்தனை நாளைக்கு? உங்க வாரிசு வந்து நம்ம 2 பேருக்கு நடுவுல படுக்கிற வரைக்கும். அது போதும் படுப்பான். 7 மாசத்துல ஒழுங்கா படுத்துப்போ. குட் நைட். குட் நைட். ஆமா, பாஸ்கெட்பால் விளையாடுற, ஃபுட்பால் விளையாடுற, எல்லாம் விளையாடுற. இது உங்க குழந்தை தான், விடுங்க. அப்படிவா வலிக்கு? நான் ஒரு கனவு கண்டேன் தெரியுமா? ஓமா ஓஹோ, என்ன கனவு? கனவு நான் வந்திருப்பேன். கனவுல வந்து எவ்வளவு முத்தம் கொடுத்த? இத தவிர வேற சிந்தனையே இல்லையா? இங்க பாருங்க, ராத்திரி என் கனவுல ஒரு சாமியார் வந்து நம்ம 2 பேரையும் பார்த்து நீங்க நல்ல கெட்டவங்கன்னு சொல்லிட்டாரு. கனவுல நல்லபடியா குழந்தை பிறந்தா காஷ்மீர்ல இருக்கிற நாகதேவர் கோயிலுக்கு வந்து காணிக்கை செலுத்துறதா வேண்டிட்டேன். என்ன பக்தி, என்ன பக்தியா? குமுது, நீ ஒண்ணு பண்ணு. அடுத்த தடவை
ரெட்டை குழந்தை பிறக்கணும்னு இந்த கிருஷ்ணதேவரை வேண்டிக்கோ. போஸ் நல்லாதான் இருக்கு. ஒரு போட்டோ எடு. எப்ப போறோம்? சரி போவோம். ஆனா ஒண்ணு, காஷ்மீர்ல ரொம்ப குளிரும். அங்கே போயிட்டு என்ன குத்த சொல்லக்கூடாது. என்னுடைய முறப்பணி அபகரித்து என்னையும் உருவத்தை செயலுக்குள் அனுப்பினான். அவன் இந்த உலகத்தை விட்டு விடுதலை ஆகிறதா? இன்னைக்கு நாகின் லேக்ல வாட்டர் கேட்டிங்க போறான். அவன் அங்கேயே சமாதி கட்டுறேன். நீ அந்த வேலையை கவனிச்சுக்க, நான் குமுதால கவனிச்சுக்கிறேன். மார்னிங் போகணுமா? நான் ராத்திரி குளிர் ஒத்துக்கல போல இருக்கு. லைட்டா எரிமிட்டே இருக்கா. இப்பதான் தூங்குறா. நான் வரல. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். நானும் ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிடுறேன். பண்ணிட்டு எப்படியோ வெளியே குளிரா இருக்கு. ரெண்டு பேரும் கட்டுப்பிடிச்சு அப்படியே தூங்கலாம். ஐயோ, என்னங்க இது? எவ்வளவு முக்கியமான வேலை. புறப்படுங்க. எனக்குதான் முக்கியம். எனக்குதான் முக்கியம். புறப்படுங்க. புறப்படுங்க. என்ன என்ன ஆச்சு? என்ன இப்படி சொல்லுங்க? என்ன? ஐயோ, இருமலா? போகும்போது அப்படியே டாக்டரை பார்த்துட்டு போங்க. டாக்டர் சோபா மட்டும் இரும்பல் வந்தா நீ பக்கத்துல உட்காந்து பாக்குற. எனக்கு இரும்பல் வந்தா டாக்டர் கிட்ட போடுமா? சோபா வந்து இருந்தது எனக்கு ஒண்ணு கேட்க மாட்டேங்கிற. சோபாவை கொண்டு வந்து என் தப்பு. நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். இங்க பாருங்க, ஷோபாக்கு 3 வயசு. உங்களுக்கு? எனக்கு 2 வயசு தான். சரியா போச்சு. கல்யாணத்தன்னைக்கு இருந்த மாதிரியே இருந்தா எப்படி? நாளுக்கு நாள் நமக்கு வயசு ஏறிட்டு போகுது தெரியுமா? உன்ன மாதிரி அழகான ஃபேண்டாஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் வயசு இருந்தா நாளுக்கு நாள் வயசு குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்படியே போயிட்டு இருந்தா நீங்க தொட்டில படுத்துக்க வேண்டியதா. அப்புறம் நான் உங்களை மடியில போட்டு தாலாட்டு பாட வேண்டியதுதான். யூ பியூட்டிஃபுல். அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருந்தா இந்த உலகத்துல வேற ஒண்ணும் வேண்டாம். வேற ஒண்ணும் வேண்டாம். என்னங்க இது? நீங்க பெரிய பிசினஸ்மேன். இப்படி குழந்தை மாதிரி இருந்தா எப்படி? ஆமா போடலாம்க்கா. நம்ம பிசினஸ் மேன் அதிக சொல்லி அச்சீவ் பண்றது இல்ல. சும்மா சொசைட்டிக்காக as a man அவருடைய ரியல் அச்சீவ் என்ன தெரியுமா? அவருடைய பொண்டாட்டியை சுகமா நிம்மதியா சுகமா சந்தோஷமா வச்சுக்கணும். அவர் ரசிக்கணும். அதுதான் மனுஷனுடைய முதல் அச்சீவ்மெண்ட். நான் எங்கேயோ போக மாட்டேன். இங்கதான் தூங்க போறேன். இங்க பாருங்க, நீங்க வந்து ஹஸ்பண்டோட அச்சீவ்மெண்ட்ட சொன்னீங்க. ஒரு வைஃபோட அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லட்டுமா? நீங்க பெரிய மனுஷன் ஆகணும். இந்த உலகத்துல எல்லாரும் உங்களை பாராட்டணும். என்ன கேக்குறீங்களா? நான் தூங்கிட்டேன். கம் ஆன், நீங்க போனாதானே. எழுந்துருங்க. சரி, நீ சொன்னபடி நான் கேட்டேன். बोर्ड था क्या? जी जल्दी तैयार कर. சந்துரு, நீயா? ஆமா, இன்பமான இல்வாழ்க்கை இத்தனை நாளா என்ன மறக்க வச்சிருச்சுல்ல. இப்பவாவது நீ திரும்பி வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். மனுஷனா நடந்துக்கோ. மனுஷனா தாண்டி இருந்தேன். என்ன 3 வருஷம் கூண்டுக்குள்ள தள்ளி மிருகமா மாத்திட்டீங்க. இப்ப அந்த மிருகத்துக்கு பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு.
உன் கற்பையும் புருஷனோட உயிரையும் குடிச்சாதான் இந்த மிருகத்தார பத்தி அடங்கும். சந்துரு ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு சந்துரு. என் மனைவி இறக்க காரணமாயிருந்தவனை நான் அழிச்சே தீரணும்னு வெறி பிடிச்சு தெரிஞ்சேன். சந்துவை தேடி எங்கெங்கயோ அலைஞ்சேன். ஒரு நாள் அவன் ரயில்ல ஏறதை பார்த்தேன். இன்ஸ்பெக்டர், இந்த பிஸ்டலை தான் சுட்டேன். இன்ஸ்பெக்டர், நான் கொலைகாரன் சொல்லிக்கிறதுக்கு அவமானப்படல, பெருமைப்படுறேன். என் குமுதாவை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறவனே நான் இந்த உலகத்தை விட்டு அனுப்புனேன். ஐ எம் ஹாப்பி. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. மனோகர், என்ன உங்களுக்கு தெரியாது? பிறந்து போன உங்க மனைவி குமுதாவோட கூட பிறந்தவன் நான். யுத்தத்துல நான் இறந்து போயிட்டுதா வந்த செய்தி தவறானது. யுத்தத்துல காலத்தான் இழந்த. என் குடும்பத்தை பார்க்க வந்தப்போ என் தாய் மாமன் சந்துரு நீங்க குமுதாவை கெடுத்துட்டதாகவும் அதனால அவனும் உங்க அப்பாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் பொய்யான தகவலை சொன்னான். அதை கேட்டதும் உங்களை சுட்டு பசிக்கிடணும்னு பல தடவைகள் முயற்சி பண்ணேன். ஆனா என் தங்கையோட ஆத்மா உங்களுக்கு காவலா இருந்து உங்களை காப்பாத்திடுச்சு. மனோகர், என்ன மன்னிச்சிடுங்க மனோகர். இனிமே நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இது உங்க வீடு, இங்கேயே தங்கலாம். சீதா, எங்களை பத்திரமா காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. இந்த மன்றம் அவனை குற்றவாளி என்று தீர்மானித்தது. ஆயினும் அவன் குற்றம் செய்த சூழ்நிலையை கருதி அவனுக்கு குறைந்தபட்ச தண்டனையை விதித்தது. அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். அங்கு அவனது நன்னடத்தையின் காரணமாக தண்டனை காலம் குறைக்கப்பட்டது. ஒரு நாள் அவன் விடுதலை அடைந்தான். சீதா, ஜெயில நான் எத்தனை நாட்கள் கழிச்சேன்னு இப்ப சோபா ராஜு இவங்களை வளர்ச்சியை பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டேன். குமுதாவோட நான் வாழ்ந்த நாட்களை நினைச்சுக்கிட்டேன். ஜெயில நேரத்தை கழிச்சுட்டேன். நேரம் போனதே தெரியல. அந்த நினைவுகளோட அந்த கனவோட என் வாழ்க்கை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சீதா, நீ எப்படி உன் வாழ்க்கை அமைச்சுக்க விரும்புற? ஒருவேளை நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க விரும்புனா? ப்ளீஸ், நான் யாரோ ஒருத்தருக்கு மனைவியா வாழறதை விட என்னைக்கோ உங்களை விட்டு பிரிஞ்சு போன மனைவிக்காக இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. உங்களை மாதிரி ஒரு உயர்ந்த மனிதருக்கு நான் வேலைக்காரியாவே இருந்துறேங்க. உங்க மனைவி உங்களுக்கு கொடுத்துட்டு போன சோபாவுக்கும் எங்க அக்கா எனக்கு விட்டுட்டு போன ராஜுவுக்கும் நான் தாயா வாழ்ந்துட்டோன்னு என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேங்க. அதுக்கு உங்களோட அனுமதி எனக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். Shobha.